அண்ணா உங்கள் சம்பந்தமாக சிறிய அறிவு உங்களோட பார்வையாளர். நான் தண்டாயுதபாணி கரிகாலன், ஒரு தரணியாக தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய உதைப்பந்தாட்ட ஆர்வத்தின் காரணமாக அன்றிலிருந்து சிறிவயதிலிருந்து இன்று வரை நாங்கள் உதைப்பந்தாட்டத்தின் மீது கொண்டிருந்த அன்பு, அதிலிருந்த ஆர்வம் காரணமாக நாங்கள் இந்த திருவண்ணாமலை சொக்க மாஸ்டர்ஸ் என்ற ஒரு கழகத்தினை உருவாக்கி ஓவர் 40 வயதுக்கு மேற்பட்ட வீரர்களுக்கான ஒரு கழகமாக நாங்கள் இலங்கையில் ஒரு ஒரு சிறந்த கழகமாக நாங்கள் தேர்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னென்னா இந்த தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கம் ஐக்கிய ராஜ்யம் உங்களோட 40 வயசுக்கு மேலே போட்டி வைக்கிறது எப்படி இருக்குது உங்களுக்கு? உங்களோட ஒரு ஃபுட்பாலில் இருக்கிற ஒரு ஆர்வம் இந்த வச்சுமெண்ட் நிறைய நாள் ஃபுட்பால் விளையாடிருப்பீங்க, எப்படியான ஒரு போட்டி ஒன்று வைக்கிறது உங்களுக்கு எப்படி ஒரு அதை கேட்டோன்னு எப்படி இருந்துச்சு, இப்போ விளையாடைக்கு எப்படி இருந்துச்சு? நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய கழகத்தில் ட்ரிங்கோ சொக்க மாஸ்டர்ஸ் கழகத்தில் இருக்கும் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்கள். அவர்கள் அனைவரும் இந்த 2 நாட்களாக தங்களுடைய தொழில்கள், தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்து இன்றைக்கு இந்த ஒரு ஓவர் 40 மேட்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய மிக முக்கியமான காரணம் அந்த ஃபுட்பால் விளையாட்டின் மீது மட்டுமல்லாமல் இந்த உதைப்பந்தாட்ட ஓவர் 40 டூர்னமெண்ட்டில் இருந்து அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நாங்கள் எங்களுடைய திறமைகளை காட்டணும். அதே நேரம் இந்த TSSA என்ற அந்த அமைப்பு, தமிழ் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் UK, இவங்களை பற்றி நாங்கள் உண்மையில் பெருமைப்பட வேண்டிய விஷயம். பாய்க்கராஜா, ஜூஜின் மேத்யூஸ், இவங்கெல்லாம் நார்த் ஈஸ்ட் அதில் ஃபுட்பாலை டெவலப் பண்ணணுமென்றதுக்காக இந்த ஒரு அமைப்பை அவர்கள் எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் கவலைப்படுகின்ற ஒரு விடயம், ட்ரிங்கோக்கு இப்படி ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி அந்த வசதி வாய்ப்புகளை TSSA இந்த ஜெஃப்னா மாவட்டத்துக்கு கொடுத்துருக்குது இந்த உதைப்பந்தாட்டம் வளரணுமென்றதுக்காக. இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நாங்கள் திருவண்ணாமலையில் இருந்தும் வந்து விளையாட வேண்டும் என்பதற்காக எங்களையும் இந்த கிளப் இந்த ஒரு போட்டியில் இணைத்து கொண்டு நாங்கள் ஒரு நல்ல கழகம் என்று நாங்கள் இன்றைக்கு கப் தூக்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே நல்ல கழகம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் திருகோணமலைக்கும் அவர்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை போட்டிகளை நடத்தி அவர்கள் தருவார்கள் என்று சொன்னால் இன்னும் இந்த TSSA என்ற ஒரு அமைப்பு இன்னும் இலங்கை முழுக்க ஒரு நல்ல ஒரு பெயர் பெறும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற 40 வயதுக்கு மேற்பட்ட உதைப்பந்தாட்ட வீரர்களை மிக வெகுவாக அவர்கள் ஊக்குவிக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். வசதி இல்லாத கிளப்புகளுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகளை செய்து அந்த கிளப் நல்லா வர வேண்டும் என்பதற்காக இந்த பாய்க்கராசா, மேத்யூஸ், ஜூஜின் இவங்கெல்லாம் உண்மையில் கஷ்டப்பட்டு இந்த TSSA அமைப்பின் மூலமாக எங்களை ஊக்குவிக்கின்றார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகேண்ணா, நன்றி. நான் உங்களோட பெருமையாக தகவலுக்கு அதை தாண்டி இப்போ யாழ்ப்பாணம் வடமாகாணம் இல்லாமல் தமிழர்களுக்கு அனைத்து மாகாண இணைத்து செய்கிற ஒரு பெரிய விடயம்தான். அதுக்கு இப்போ நீங்கள் சேர்ந்து இயங்குறதுன்றது ஒரு ஒற்றுமையை காட்டுது. நன்றி. பாப்போம், இப்போ நீங்கள் இப்போ இறுதி போட்டிக்கு தெரிவாகிறீங்க, அப்போ என்ன மாதிரி ஒரு அணி சார்பாக என்ன பிளானில் இருக்கிறீங்க? நிச்சயமாக நாங்கள் செமிஃபைனலில் விளையாடின டீம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், UK சொக்க மாஸ்டர்ஸ். மிக பலம் வாய்ந்த அணி. அந்த பலம் வாய்ந்த அணியை வீழ்த்தி இருக்கின்றோம் என்ற நம்பிக்கை எங்களுடைய எல்லா பிளேயருடைய மனதிலும் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து தக்க வச்சு கொண்டு நாங்கள் ஃபைனலில் கோப்பையை வெல்லுவோம் என்ற நம்பிக்கையுடன் விளையாட காத்திருக்கின்றோம். ஓகே, நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சிறிய அறிவு உங்களுடைய பார்வையாளர். என்னுடைய பேர் எட்வின் குணரத்னம். நான் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ், அதாவது தாம்பத்தேசியார் பள்ளியில் பாடம் பெற்று கல்வி கற்றேன். TSSA தமிழர் பாடசாலை விளையாட்டுச் சங்கத்தில் 32 வருடம் இன்று பூர்த்தியாகிறது. நான் 30 வருடங்கள் பணியாற்றியுள்ளேன். அதை நான் பார்த்த வரைக்கும் உங்களெல்லாம் நிறைய பேர் காய்ச்சிட்டேன். அதான் நான் உங்களை பிடிச்சி வந்திருக்கிறேன் இது நேர்காணல் செய்கிறதுக்கு. அப்போ இந்த சங்கம் ஆரம்பித்த காலத்துலேருந்து நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ இந்த சங்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது? இந்த சங்கத்தின் தற்கால செயற்பாடுகள் என்ன? தமிழர் பாடசாலைகள் விளையாட்டுச் சங்கத்தின் நோக்கம், இவர்கள் எங்கள் தாயகத்தில் உள்ள பாடசாலைகளை மையம் வைத்து தான் இதை துவங்கினார்கள். அவர்களை முன்னேற்ற வேண்டும், அதாவது என்னாவது எங்களுடைய பங்களிப்பை கொடுத்து இவர்களை மாற்றி 12 தமிழர் பாடசாலை அங்கத்தவர் இதை துவங்கினார்கள். சென்ட்ரல் காலேஜ், பேட்ரிக்ஸ் அப்படி இல்லாமல் 12 அங்கத்தவர் சேர்ந்து செய்தார்கள். இப்பொழுது ஜங்ஸ்டர்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் ஹார்லி காலேஜில் இருந்து ஜெயவர்மன் அவர்கள் எல்லாம் கமிட்டிக்கு இருக்கிறார், வைஸ் பிரசிடண்டாக இருக்கிறார்.
அவங்க யங்ஸ்டர்ஸ் இப்போ எடுத்து வழியாக செய்கிறாங்க. இந்த நோக்கம், இந்த ஃபுட்பால் டூர்னமெண்ட் நோக்கமே 40 வருஷத்து கலைவருடைய கேள்வியே இந்த 40 வருஷ வர உதயவந்த வீரர்களை ஊக்குவிக்கிறது. இந்த ஊக்குவிப்பு காரணம் எங்களோட பாஸ்ட் பிரசிடென்ட் பாக்கியராஜுடைய ஒரு 60வது பர்த்டே நடந்தது. அதில் ஒருவர் வந்து சொன்னார், அவரை மீட் பண்ணினது நெல்லியடி சென்ட்ரல் காலேஜும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட், அதாவது அத்லெட்டிக் மீட்டில் அவரை வந்து சந்தித்தார். அந்த நட்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அதை உருவாக்குவதுக்கு இங்கே எல்லோரும் வாய்ந்து போன பிறகு அவர்கள் விளையாடி எல்லோரும் ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர்ஸ், ட்ரிங்கோலேருந்து மன்னார்லேருந்து எல்லாம் வந்து எல்லோரும் ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர்ஸ். ஆனால் அதுக்கு விளையாட்டுக்கு பிறகு அவருக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அவர்களை ஊக்குவித்து இந்த ஸ்போர்ட்ஸை வளர்க்குறதுக்காக அவர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். மற்ற இன்னொரு விடயம் என்னென்னா, இப்போ ஒவ்வொரு பாடசாலைக்கு வந்து பழைய மாணவர் சங்கம் இருக்கும். இப்போ நாங்கள் ஒருத்தரும் அப்படி தானே, இப்போ எங்களோட பாடசாலையை வந்து பெரிதாக பேசுவோம், இல்லாட்டி எங்கள் ஊரை பற்றி பெரிதாக பேசுவோம். நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்து தமிழர் இருக்கிற மாகாணம், மாவட்டம் அனைத்திலேருந்தும் சேர்ந்து பாடசாலையில் எடுத்து இப்படி ஒரு சங்கத்தை நடத்துறதுக்கான காரணம் என்ன? இதை நிறுத்திங்கொண்டால் இது எங்களோட 1940களில் ஜஃப்னா ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தான் இது துவக்கப்பட்டது. நாங்களும் துவக்கும் பொழுது யாழ்ப்பாண விளையாட்டு அசோசியேஷனாக JSSA தான் துவங்கினாங்க. பிற்போக்கில் தமிழ் மக்களாகிற நாங்கள் JSA என்றாமல் தமிழர் பாடசாலை விளையாட்டு சங்கமாக அது மாற்றப்பட்டது. ஒரு 10-12 வருஷங்களுக்கு பிறகு அது பேர் மாற்றப்பட்டு இது விஸ்தரித்து வடக்கு கிழக்கு முழுதும் விஸ்தரித்து இதை நாங்கள் செய்கிறோம். இல்லை, உண்மையான விடயம் வந்து இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்து இவ்வளோ நேரங்கள் பிரச்சனைகள் இருந்து இப்படியான விடயங்களுக்கு வந்து உங்களோட நேரங்களை அர்ப்பணிக்கிற வந்து உண்மையிலே அளப்பெரிய விஷயம் என்ன. இந்த ஒருத்தருக்கு வந்து வேலையோ இல்லாட்டி குடும்பங்களோ வந்து நேரங்கள் கிடைக்காம இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ தமிழ் சங்கம் எங்கள் தாயத்துக்காக இப்படி செய்கிற வந்து உண்மையிலேயே நாங்கள் பாராட்டக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய விடயம். தொடர்ந்து செய்யுங்க. நன்றிண்ணா. நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சிறிய அறிமுகம். நான் வந்து மதியழகன், வடமராட்சி உதயபந்தாட்ட சிரேஷ்ட சங்கத்தின் தலைவராக இருக்கின்றேன். ஓகே. இப்போ என்னென்றால் உங்களோட சங்கம் இருக்குது தானே, அந்த சங்கத்தில் எத்தனை கழகங்கள் இருக்குது, அந்த சங்கத்தின் செயற்பாடு என்னென்ற ஒரு சிறிய இன்றைய நாங்கள் O40, அதாவது 40 வயதுக்கு மேற்பட்ட வீரர்களை ஊக்குவிக்கும் முகமாக நாங்கள் வடமராட்சி, அதாவது 3 பிரதேச செயலகங்கள் இருக்கின்றதில் கரவட்டி, பருத்தித்துறை,
மருதங்கணி இந்த 3 பிரதேசங்களுக்கும் பொதுவான ஒரு சங்கமாக இது இயங்கி கொண்டிருக்கின்றது. இந்த சங்கம் வந்து இலங்கை உதவந்தாட்ட சிரேஷ்ட சங்கத்திலே ஒரு அங்கத்துவமாக இருக்கின்றது. நாங்கள் 14 கழகங்கள் எங்களிடம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் வருடந்தோறும் அந்த டூர்னமெண்ட் நடத்தி அதில் தெருவு அணியைத்தான் இந்த சொக்க மாஸ்டர்ஸ் டூர்னமெண்ட்டில் நாங்கள் பங்கு பெற்றி கொண்டு இருக்கோம். இன்னொரு விடயம் வந்து நீங்கள் வடமராட்சியில் வந்து நிறைய கழகங்களை ஒருங்கிணைச்சு வந்து ஒரு தலைவராக இருந்து செய்யப்படுறீங்க. இப்போ அது ஒரு பெரிய விடயம் தான். அப்படி உங்களோட பார்வையில் வந்து இப்போ ஐக்கிய ராஜ்யத்தில் வந்து இவ்வளோ அணிகளை இணைத்து யாழ்ப்பாணம் தனியாக இல்லாமல் வட மாகாணம் தனியாக இல்லாமல் இணைத்து இப்போ தமிழருக்காக ஆற்ற பணி இருக்குது தானே, அந்த பணி உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? உண்மையாக தான் ஏற்கனவே சொன்னது போல சிறந்த ஒரு முயற்சி. இதை வந்து நார்மலாகவே 40 பேருக்கு இலங்கை வடக்கு கிழக்கில் ஒரு தெரிவான ஒரு அணியை எடுத்து குழும வெளிநாடுகளில் சுற்றுப்போட்டிகளில் பங்கு வைப்பது இன்னும் சிறந்ததாக இருக்கும். அதுக்கான ஏற்பாடாகவும் இது இருக்கலாம். இது ஒரு ஆரம்பம், ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கின்றது. இது வந்து எதிர்காலத்தில் அந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒரு தெரிவு அணியை லண்டனில் கொண்டே விளையாட வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதற்கான முயற்சியாக கூடிய அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான செயற்பாடாயம் இருக்கலாம். இப்போ இந்த ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிற தமிழர் பாடசாலையை இணைத்து செய்கிற சங்கம் இருக்குது தானே, அந்த சங்கத்தில் உள்ள நண்பர்கள் யாரும் இருப்பினும் தானே இருக்கணுமா? மிஸ்டர் பாக்கியராஜா இருக்கிறார். அவர் வந்து உண்மையாகவே வடமராட்சியை சேர்ந்தவர்கள். பாடசாலை வணிகடி சென்றல் அப்படி பழைய மாணவர்களை எல்லாம் இந்த எங்களை வடமராட்சி உதயபந்தாட்ட சிரேஷ்ட சங்கத்தின் அணியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் எனக்கு அவரை தெரியும். நானும் அவருடைய ஸ்கூலில் தான் படித்தேன். அவர் பாடசாலை வாழ்க்கையிலும் அவர் பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறார். அதோடைய அவர் அந்த ஸ்போர்ட்ஸில் அவர் இல்லவல் மேன்மை போட்டிகளிலும் அவர் முதன்மை வகித்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் இந்த கேள்வி கேட்டேன். இப்போ உங்களுக்கும் தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கணும். அப்படி வந்து ஒவ்வொரு பாடசாலையிலே வந்து ஒருத்தரும் வந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இந்த சங்கத்துக்காக உழைச்சுன்னு இருக்கணும். உங்களோட பார்வையில் வந்து அவைய பணி எப்படி இருக்குது? அதான் சிறந்த பணியை வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 40 பேருக்கு சுற்று போட்டியை வந்து ஓப்பன் மேட்சோட நிற்கிறார்கள். இதை வந்து வருடந்தோறும் நடத்துவது உண்மையாக எங்களுடைய 40 பேருக்கு ஒரு தெரிவு அணியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக தான் இதை பார்த்துக்கணும். அந்த எல்லாரும் ஒரு சந்தோஷமான நிலை. பழைய நாங்கள் 20-25 வயதில் விளையாடிய வீரர்கள் ஒன்றிணைப்பதற்கான ஒரு களமாக இது இருக்கின்றது. ஓகே, நன்றி. தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கம் ஐக்கிய ராஜ்யம் நடத்தின போட்டியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இந்த சங்கம் வந்து எனக்கு இந்த சங்கத்தின் சில விடயங்கள் தெரியும். வந்து என் அண்ணா இதில் ஒரு அங்கத்துவராக இருக்கார், ஒரு பதவி ஒன்று இருக்கார். அதில் எனக்கு தெரியும் இந்த சங்கத்தின் செயற்பாடுகள். இது வந்து வெளிநாட்டில் வந்து நிறைய போட்டிகள், ஐக்கிய ராஜ்யத்தில் வந்து நிறைய போட்டிகள், எங்களோட ஒற்றுமையை மேம்படுத்தக்கூடிய நிறைய விடயங்களை வந்து செய்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த விதத்தில் வந்து இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் இப்படியான பிரம்மாண்டமான ஃபுட்பால் போட்டி வந்து வச்சது வந்து பெருமைக்குரிய விடயம்தான். அதோடு வந்து 40 வயசுக்கு மேற்பட்டவர்களை வந்து திருப்பி இணைக்கிறது, அவன் பழைய ஞாபகங்களை மீட்கிறது, அவன் உடலுக்கு வேலை சேர்க்கும் விதமாக வந்து இப்படியான போட்டிகள் நடத்துகிறது வந்து உண்மையிலேயே சிறப்பான விடயம்தான்.
போட்டியிலே வந்து திருவண்ணாமலை அணி வந்து வெற்றி வாகை சூடியிருந்தது. இந்த போட்டியை நாம் வந்து பார்க்கிறது இறுதிப் போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அதோடு வந்து எங்களோட புலம்பெயர்வர்கள் வந்து எங்களுக்காக நிறைய விடயங்களை வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். அதில் வந்து இந்த சங்கம் வந்து செய்கிற விடயம் வந்து ஒரு அளப்பரிய விடயம்தான். ஓகே, போட்டி வந்து இன்றைக்கு எங்களோட ஓல் லெஜண்ட்ஸ் நல்லபடியாக முடிஞ்சது. இன்றைக்கு இறுதி போட்டியில் வந்து மன்னாரும் ட்ரிங்கோ விளையாடினது. ட்ரிங்கோ வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக வந்து மன்னார் வந்துக்கிறாங்க. இன்னொரு விடயம் வந்து இங்கே யூகேலேருந்து ஒரு டீம் ஒன்று வந்து அந்த டீம் வந்து நல்ல பழம்பாய்ஞ்ச அணின்னு சொல்லிச்சினோம். அவங்க நேற்றும் இன்றைய காலமே நல்லா தான் விளையாடினவங்க. ஒரு மச்சும் தோக்கே இல்லை. பட் அவங்களை என்ன பொறுத்தவரையில் நல்ல டீம். ஆனால் அவங்களுக்கு இந்த காலநிலை வந்து கொஞ்சம் அவங்க ஒத்து வகையான நினைக்கிறேன். என்ன சரியான வெயில் எங்களால் நிற்க இல்லாது கிரவுண்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க. ஸோ செமிஃபைனலோட்டும் இல்லை வந்தவங்க. ஓகே, இப்போ உங்களோட சங்கத்தின் வந்து ஃப்யூச்சர் ஐடியாக்கள் என்னென்ன இருக்குது? எங்களோட சங்கம் இந்த வருஷம் இன்னும் செப்டம்பர் டூர்னமெண்ட்டை நாங்கள் செய்கிறதா இருக்கிறோம். அதை நான் இந்த கமிட்டியோட காட்சி தான் செய்ய வேணும். அப்படி இல்லாட்டாலும் நாங்கள் இந்த டூர்னமெண்ட் செய்வோம். ஒவ்வொரு வருஷமும் டிஎஸ்எஸ்ஏ செய்யணும்னா கனவேட் விருப்பம். டிஎஸ்எஸ்ஏ வர புது கமிட்டி அதை கண்டிப்பாக செய்யும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி. நான் உங்களோட பங்களிப்புக்கு எங்களோட தாயத்து மேலே பெற்றிருக்கு. தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. வாழ்த்துக்கிறேன்னா உண்மையில் இந்த போட்டி வந்து மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. எங்களோட பேர்களுக்கு ஒரு பிடிச்ச நிகழ்ச்சியாக அமையும். நன்றி அண்ணா. நன்றி.